வீவர்ஸ், இந்த வீடியோட நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்கள் யூஸ்டு கார் வாங்குறீங்க, அதுவும் கார்பரேட் கம்பெனிஸில் வாங்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத ரிலீஸ் பண்ணுறோம். அது என்ன முக்கியமான இன்ஃபர்மேஷன்னா, சில கார்பரேட் யூஸ்டு கார் சேல்ஸ் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் வந்து நெகோஷியேஷன் பண்ண மாட்டோம், என்ன ஆப்பில் கொடுத்துருக்கோம் அதுதான் அப்படின்பாங்க. ஆனால் அது மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது இல்லை. அது ஏன் இருக்கிறது இல்லைங்கிறத சொல்கிறோம். அதே மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணி வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதுக்காக தான் நான் கஸ்டமர்கிட்ட கேட்டேன். கஸ்டமரும் சரி நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. முக்கியமாக இது என்னென்னா WRV, இதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா 7.2 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க. அதாவது ஆப்லேயே 7.2 லட்சம் தான் சொல்லியிருக்காங்க. இப்போ நான் வந்து எவல்யூஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து 7 லட்சமாக இது மாறி இருக்கு. ஸோ நீங்களுமே நான் வர்றதுக்கு எவல்யூஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஸ்கோப் இருந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சிங்க. ஸோ தட் நான் எவல்யூஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கம்மி பண்ணுறதுக்கும் வாய்ப்பு கிடைக்கும். சரியா? இது எப்படி 7.2 இருந்து 7 லட்சமாக மாறிச்சு அப்படிங்கிறத நம்ம சாரிட்டி கேட்கலாம். சார் சொல்லுங்கள் சார், இப்போ 7.2 ஆப்பில் கொடுத்தாங்க. இப்போ இவங்க ஒன் ஆஃப் த கார்பரேட் கம்பெனி, 1 வருஷம் கேரண்டி வாரண்டிலாம் தரேன்னு சொல்கிறாங்க. பெரிய ஆட்லாம் கொடுத்து தான் பண்ணுறாங்க. இவங்க கிட்டேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி 20,000 குறைச்சிங்க? ஆனால் அவங்க எப்பவுமே சொல்லுவாங்க நான் குறைக்க மாட்டோம் சார். அவங்க குறைக்க மாட்டேன்னு சொன்னாங்க. வண்டியில் ஒவ்வொரு கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னோம். என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு கேட்கும்போது ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டும் நாங்கள் ஸ்ட்ராங்காக எடுத்து சொன்னோம். இந்த கம்ப்ளைண்ட் இவ்வளோ செலவாகுது, இந்த கம்ப்ளைண்ட் இவ்வளோ செலவாகுது, கண்டிப்பாக நீங்கள் எனக்கு வந்து லெஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கேட்கும்போது, நம்ம பார்க்கிங் பண்ணி கேட்கும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து குறைச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7.18 போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 கேட்டேன். 25ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, 7.18 ஆப்பில் கொடுத்தது. நீங்கள் 25,000 கம்மி பண்ண சொன்னீங்களா? 25 நான் கேட்டேன். கம்மி பண்ண சொன்னீங்க. நான் கம்மி பண்ண சொல்லி கேட்டிருந்தது. எதுக்காகனா இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹேண்டட் வேலை செய்யல, எனக்கு வந்து ஒரு கீ கிடையாது. ஓகே. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஜாக்கி, அந்த டூல்ஸ் வந்து கிடையாது. ஓகே. மொத்தம் 3 வந்து இருந்தது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் அவரேஜா நான் வந்து என்ன சொன்னேன்னா ஒரு 25,000 எனக்கு கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டேன். ஓகே. அவங்க வந்து எனக்கு வந்து 20,000 ரூபாய் கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே ஃபைன். ஓகே சார். ஓகே வியூவர்ஸ், அதுதான் இப்போ என்னன்னா குறைக்கவே மாட்டேன்னு சொல்றதெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்கு. வியூவர்ஸ், அதே மாதிரி நான் ஒரு இன்ஃபர்மேஷன் இதோட சேர்த்து ஆட் பண்ணுறேன். இந்த WRV வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி இருக்குது. எதனோட ஹிஸ்ட்ரினா ஹோண்டாவில் சர்வீஸ் பண்ண ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தோன்னா WRV இந்த வண்டி ஹோண்டா சர்வீஸில் சர்வீஸ் பண்ண ஹிஸ்ட்ரி இருக்குது, அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் எல்லா இன்ஃபர்மேஷனும் அதில் கேப்சர் ஆகிருக்கல. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, அந்த இன்ஃபர்மேஷன் அதில் இல்லவே இல்லை. சரியா? ஃபர்தராக உங்களுக்கு கேட்கும்போது சார் இவங்க வெளியில் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் என்ன பண்ணேன்னா இப்போ உங்களுடைய தாட் ப்ராசஸ்க்கு விட்டுறேன். அப்போ என்னன்னா என்னதான் ஆத்தரைஸ் சர்வீஸில் சர்வீஸ் பண்ணின ரெக்கார்டு இருந்தாலும் கூட இதில் சில விஷயங்கள், சில வேலைகள், சில பார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலே பண்ணியிருக்கலாம். நீங்களும் அசூம் பண்ணிக்காதீங்க. சர்வீஸ் ரெக்கார்டை ஃபுல் அப் டு டேட் இருக்குன்றதுனால எல்லாமே வந்து சர்வீஸ் சென்டர் தான் பண்ணியிருப்பாங்கிற இன்ஃபர்மேஷன் எடுத்துக்காதீங்க. சிலது வெளியில் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கிட்டு ஒரு காரை நீங்கள் வாங்கும் போது அந்த திங்கிங் ப்ராசஸ்லேயே வாங்குங்க. சரியா? ஸோ அதுதான் உங்களுக்கு நான் முக்கியமாக வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தது. 2, 1 குறைச்சி வாங்குறதுக்கான ஸ்கோப் இருக்குங்கிறது ஒன்றும், 2வது சர்வீஸ் ஹிஸ்ட்ரி இருக்குன்றதுனாலேயே எல்லாமே சர்வீஸ் ரெக்கார்ட் எல்லாமே சர்வீஸ் சென்டரில் பண்ணியிருப்பாங்கிற அந்த அனுமானத்துக்கு போயிடாதீங்க அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்ல விஷயம். சரியா? தேங்க்ஸ் சார், ரொம்ப நன்றி சார். ஓகே, தேங்க்யூ. எங்கள் வியூவர்ஸ்க்கு நீங்கள் கொடுத்து வந்திருக்கேன் சார். ஓகே. வந்து சொல்லியிருந்தாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து 7 லட்ச ரூபாய் வாங்குறேன்னும் போது கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னீஷியன் வச்சு வாங்கினா மட்டும்தான் அதுல இருக்கிறது தெரியும். ஏன்னா எனக்கு வந்து வண்டி ஓட்டி பார்க்க போறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தி எனக்கு உள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. உங்களை மாதிரி ஒரு டெக்னீஷியன் பார்க்கும்போது தான் எனக்கு தெரியும். நீங்க வந்து நல்லா பண்றேன்னு எனக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து ஃப்ரெண்டு தான் சொல்லியிருந்தாரு. சேனல் வந்து பாத்தீங்கன்னா சென்னை கார்டெக். ஆமா சார். இந்த சேனல் வந்து பார்த்துட்டு இங்க போய் நீங்க பாருங்க அப்படின்னு சொன்னாரு. உங்களை கால் பண்ணேன். பண்ண உடனே நீங்க நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம் வந்துரும்னு சொன்னீங்க. கரெக்டா அதே டைம் வந்துட்டீங்க. ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ். நீங்க உங்க ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ணதா சொன்னீங்க. ஆமாங்க சார். ஆனா இப்போ உங்களுக்கு எப்படி தோணுது பண்ண என்னோட இன்டராக்ட் பண்ணதுக்கு அப்புறம்? சார் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூஸ்டு கார் எடுக்கும்போது கட்டாயம் வந்து பார்த்தோம் ஒரு டெக்னீஷியனை வச்சு எடுத்தா மட்டும்தான் நமக்கு தெரியும். ஏன்னா வந்து கார்பரேட் கம்பெனி இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து கேள்வி கேட்க தெரியாது. இந்த பொருள் இது ஏன் மாறுச்சு இது எனக்கு தெரியாது. நீங்க வந்து கரெக்டா கேட்பீங்க. அதனால உங்களை மாதிரி ஒரு ஆளை வச்சு ஒரு டெக்னீஷியன், நல்ல டெக்னீஷியன் வச்சு நம்ம எடுத்துக்கணும். அவ்வளவுதான். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களை வச்சு எடுத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ நான் எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மனப்பூர்வமா நான் எடுத்துக்கிறேன் வண்டியை. ரொம்ப சந்தோஷம். கிரேட் சார். தேங்க்யூ. தேங்க்ஸ் சார்.